மாணிக்கம் பிள்ளை. படித்தீர்களா அப்பா கடிதத்தை? மாமாவின் மரணத்திற்கு யார் காரணம் என்பதை யோசித்தீர்களா? பராரியாக நிற்கும் சுந்தர் கௌரியை பார்த்தீர்களா அப்பா? பாக்குறது என்னடா, அவன் செஞ்ச தீவினைக்கு அவன் குடும்பம் அம்போடு தெருவில் நிற்குது. அதுக்கு நான் என்னடா செய்யறது? ஆஹா, இந்த அழகான உதாரணத்தை இத்தனை நாளா எங்கப்பா புதைச்சு வச்சிருந்தீங்க? மாமா, ஒரு சிறு தவறும் உங்கள் குடும்பத்திற்கு எங்கள் அப்பா செய்திருக்க மாட்டாரு. இறக்கும் தருவாயில் கூட நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று தானே வேண்டிக் கொண்டார். உங்கள் தங்கை பெற்ற பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் மறந்து இப்படி தகாத முறையிலெல்லாம் பேசுகிறீர்களே, இதுதான் கண்ணியமுள்ளவர்களின் செயலா மாமா? டேய் சேகர், இந்த பொருளெல்லாம் என்னிடத்துல கண்ணியத்தை பற்றி பேசுற அளவுக்கு கொண்டாந்துட்டியா? நியாயத்தை யார் வேணாலும் கேட்பாங்கப்பா, அதுக்காக ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல. மாமா, என் இறுதி வேண்டுகோள் ஒன்று. கௌரியை சேகருக்கு மனம் முடித்து விடுங்கள். என்னை பற்றி அக்கறை இல்லை. நான் எங்காவது போய் பிழைத்துக் கொள்கிறேன். சேகர கல்யாணம் செய்துக்கிறதுக்கு ஒரு தங்கச்சிக்கு என்ன யோகிதை இருக்கு? மாமாப்பா, அவர்களுடைய யோகிதையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அத்தா, ஆத்திரப்படாதீர்கள். மாமா, உங்கள் மனம் போல அந்தஸ்துள்ள பெண்ணையே அத்தானுக்கு மனைவியாக்குங்கள். ஆனா இந்த வீட்டில் அடிமை வேலை செய்யும் பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்கள். இவர் உன்னை இந்த வீட்டில் சேர்க்கவும் மாட்டேன், சேகர் உனக்கு கிடைக்கவும் மாட்டான். மாமா, வயது வந்த பருவத்திலே ஒரு பெண் தனிமையா இந்த காலத்திலே வாழ முடியுமா? ஆதரிக்க ஆள் இல்லாம அனாதையா ஒரு அவள் இருக்கிறான். அவளுக்கு எத்தனை அபாயம் வரும் உங்களுக்கு தெரியாதா மாமா? கௌரி, பொறுமையோட நீ எடுத்து சொல்ற புத்திமதிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்க அப்பாவுக்கு அவ்வளவு தூரம் சக்தி போதாது. அவசரப்படாதே சேகர். மாமா, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஒரே வார்த்தையா சொல்றேன், முதல்ல நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. அப்பா, நானும் சீரியஸா தான் சொல்றேன். முதல்ல அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள போக சொல்லுங்க. அது உங்க பாட்டரே வந்தாலும் நடக்காது. இதுக்கு மறுப்பு சொன்னீங்க, பிறகு என்ன இந்த வீட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. புறப்படுறா, புறப்படு. இவங்களோட சேர்ந்து தெரு தெருவா அலைஞ்சு சோத்துக்கு தேவை போட்டா தான் உனக்கு புத்தி வரும். அப்பா, அலையும் நிலை எனக்கு ஏற்பட்டாலும் உடம்பிலே வலுவிருக்கிறது. உழைத்து ஊதியம் பெற்று இந்த இருவரையும் ஆயுள் பரியந்தும் காப்பாற்ற தைரியமும் இருக்கிறது. ஆனால் உங்களைப் போல் உதவி செய்தவர்களுக்கு உள்ளபூர்வமாக துரோகம் செய்ய என் மனம் இடம் கொடுக்காதப்பா. அத்தா, எங்களுக்காக உங்க அப்பாவை பகைக்கிறதா? பேசாம இரு கௌரி. இந்த உலகமே இவர் வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறதா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கார். சேகர், பதட்டப்படாதேப்பா. சும்மாரப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து மூட்டை தூக்கினாலும் 30 கௌரிக்கு சோறு போடலாம். புறப்படு சுந்தர், வா கௌரி. புறப்படுறா, புறப்படு. அதுக்காக நான் கவலைப்பட போறது இல்லை. போடா வெளியே, போடா வெளியே. சபாஷ் சேகர், இத்தனை நாட்கள் போராடி இன்றுதான் உனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. அப்பா, உங்களுக்கு வணக்கம். நான் போயிட்டு வரவே மாட்டேன். வாங்க போகலாம். தம்பி, ஐயா ஏதோ கோவத்துல சொன்னா அதுக்காக நீ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போலாமா? போட்ட சாப்பாடு ஆகி போகுது. வாங்க தம்பி, சாப்பிடலாம். அடே சண்டாளா, பொய்யாமொழி. இத்தனை நாட்கள் கர்ம சோற்றிலே வளர்ந்த இந்த சரீரம் இனிமேலும் சுகமாக உட்கார்ந்து சாப்பிடாது. இந்த கட்டை வெளியே போய் கூலி வேலை செஞ்சு உழைச்சு தாண்டா சாப்பிடும். இந்த வீட்டு சாப்பாட்டை நாய் சாப்பிடாது. இந்த 2ஐயும் சாப்பிட சொல்லு. வாங்க போகலாம். அப்பா, குட் பை.